நான் இப்போ தான் +2 முடித்தேன். அதாவது என்னோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் விஷயம் ரெக்ரெட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் பண்ணாமல் இருங்க. ஃபஸ்ட்டு லவ் 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 பண்ணாமல் இருங்க. ஏடா லூஸு மாதிரி சொல்கிற கேட்டால் லூஸு தான், பட் பெட்டர் கொஞ்சம் பண்ணாமல் இருங்க. ஏன்னா லவ் பண்ணால் கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகும். சிம்பிளாக பாருங்கள், 100%ல் அதாவது 1% தான் ப்ராபபிலிட்டி இருக்குது ட்ரூ லவ் ஸ்கூல் லைஃப் வந்து கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த 1%க்காண்டி நீங்கள் உங்கள் ஸ்கூல் லைஃப்பை தொலைச்சிட்டு நிற்பீங்களா? டைம் வேஸ்ட்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வேஸ்ட் ஆகும். உங்களோட பேரண்ட்ஸ் கூட, அதாவது நீங்கள் வீட்டில் போயிட்டு இருக்கிற டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் இப்போ சாட்டிங் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட முக்கியமானது ஸ்டடீஸோட டைம், நீங்கள் படிக்கிற டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நீங்களாச்சும் இவெண்ட்டில் போய் சேர மாட்டீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் இவ கூட பேசலாம், இவ இல்லைன்னா அவே. ஏன்னா நீங்கள் கேர்ள்ஸ் பார்த்தா அவன் தான். ஓகே, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் 1% ப்ராபபிலிட்டிக்காண்டி நீங்கள் உங்கள் ஸ்கூல் லைஃப்பை திறக்க போகிறீங்களா? ஃபுல் டைம் லவ் சுற்றிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பேரண்ட்ஸ் கூடயோ ஸ்டடீஸோ எக்ஸட்ரா எல்லாத்தோட டைமும் நீங்கள் இது வேஸ்ட் பண்ண போகிறீங்களா? முடிவு பண்ணிக்கோங்க. ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு 60 இல்லைன்னா to 70% ஸ்கூலில் இருக்கிற ஈவெண்ட்ஸில் போய் சேருங்க. ஏன்னா அது உங்களோட ஸ்டேஜ் ஃபியர் ஃபஸ்ட்டு மாற்றும். அப்புறம் இருந்து உங்களோட திங்கிங் எபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எக்ஸட்ரா எல்லா விஷயத்துக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா நான் இப்போ வரைக்கும் என் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், நம்ம ரொம்ப ஈவெண்ட்ஸ் ஏறலையேன்னு. ஏன்னா காலேஜ் ஏறும்போது ரொம்ப விஷயங்கள் நமக்கு தெரியும். சார் இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் எல்லாத்துலேயும் சேர்ந்துருக்கலாம், ஸோ காலேஜில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்கிற ஈவெண்ட்ஸில் வந்து எல்லாத்துலேயும் இல்லைனாலும் ஒரு 60 to 70% ஈவெண்ட்ஸில் கண்டிப்பாக ஏறுங்க. இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து தேர்டு என்னதுன்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். உங்களோட லுக்ஸோ, உங்களோட ஸ்டடீஸோ, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸோ, ஏதாச்சும் ஈவெண்ட்டில் இருக்க பர்ஃபார்மன்ஸோ, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து யார் கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அன்டில் யூ இம்ப்ரூவ் இட். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு ஆளை வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜெலஸ் வரும். ஏன்னா நான் பண்ண எனக்கு வரல, அவன் பண்ண வந்துருச்சு, நான் இவ்வளோ படித்தேன் ஆனால் அவள் அவ்வளோ மார்க் வாங்கிட்டா, இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜெலஸ் வரும். ஸோ கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்ட் ஒரு 1 year வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களே வச்சு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் நீ இம்ப்ரூவ் பண்ணா. அடுத்து வந்து தேர்ட் வந்து கம்யூனிகேஷன். நான் படித்தது சிபிஎஸ்சி, சும்மா பெருமைக்கு சொல்லலை. சிபிஎஸ்சிலேருந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசணும் மேண்டேட்ரி, ஐசிஎஸ்சிலையும் கண்டிப்பாக பேசணும், மெரிட்லேயும் இப்போ பேசணும். இந்த 3 இடத்துலையும் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசணும். இந்த 3 இடத்துலையும் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசணும். பட் நம்ம யாரும் பேச மாட்டோம், அது கண்டிப்பாக ரியாலிட்டி தான், அது எனக்கு தெரியும். ரீசெண்டாக நான் இப்போ ஒரு காலேஜ் வந்து அட்மிஷன் எடுக்க போயிருந்தேன். அவங்க என்கிட்ட இங்கிலீஷில் பேசினாங்க, நானும் என்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறேன். பட் எனக்கு அது வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு பேச முடியல. ஐ கேன் ஒன்லி மேனேஜ், அவ்வளோதான். ஸோ நம்ம அந்த பவுண்ட்ரிக்குள்ளேருந்து வெளியே வரோம். நம்ம கண்டிப்பாக யாரும் ஸ்கூலில் இங்கிலீஷ் வந்து பேச மாட்டோம். இங்கே யாராச்சும் பேசுனா சூப்பர், பட் நான் பேசலை. அதே மாதிரி நம்ம ரொம்ப பேர் வந்து பேசாமல் இருந்திருப்போம். இந்த மாதிரி புக்கு வாசிக்கும் போது நல்லா சவுண்டாக வாசிக்கிறதும், அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போதும் ஒரு மிரர்கிட்ட போய் நம்மளே இங்கிலீஷை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதும், டெய்லி இல்லைனா வாரத்துக்கு ஒரு 2-3 வேர்டு வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதோ, இந்த மாதிரிலாம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி கம்யூனிகேஷனை வந்து வேலைக்கும் தேவை இருக்குது. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும் போதும் உங்களுக்கு தேவை இருக்குது. ஸோ ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, த பெஸ்ட் திங் டு டூ இஸ் ட்ரை எவ்ரி திங் இன் யுவர் ஸ்கூல் லைஃப்.